கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 14வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த 14வது அதிகாரத்தில் 45 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேல் புத்திரர் வந்து முறுமுறுப்பதும், ஏன்னா 13வது அதிகாரத்துல அவர்கள் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பிரபுக்கள் அவர்கள் வந்து சொன்ன காரியங்கள், அங்க இருக்கிற மக்கள் பலவான்கள், ஏனாக்கியரின் புத்திரரை பார்த்தோம், இவைகளெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுப்பது, அதை கேட்ட மாத்திரத்தில் இந்த மோசேயும் ஆரோனும் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுவது இந்த ஜனங்களுக்காக. ஆனாலும் கர்த்தர் கோபம் கொண்டு அந்த மக்களுக்கு தண்டனை வழங்குவது, கர்த்தருடைய மற்றும் மோசே ஆரோனுடைய சொல் கேளாமல் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இந்த ஜனங்கள் அந்த ஜனங்களை நோக்கி யுத்தம் பண்ணுவதற்காக செல்லுதல், ஆனால் அவர்கள் தோற்று திரும்பி வருதல், இந்த காரியங்கள் அனைத்தும் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் 10 வசனங்களிலும் இஸ்ரவேல் மக்கள் கலகம் பண்ணுவதை குறித்து காணலாம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். யாத்திராகம் 15:24 சொல்றாங்க, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். கர்த்தர் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அந்த எகிப்திலிருந்து இவர்களை மீட்டு புறப்படச் செய்து இதுவரைக்கும் போஷித்து வழி நடத்தி வந்ததை இந்த ஜனங்கள் நினைவு கூறாமல், நாங்கள் எகிப்து தேசத்திலேயே செத்து போயிருந்தோம்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா இந்த வனாந்திரத்திலே நாங்க செத்து போனா கூட நல்லா இருக்கும், ஏன் நாங்க அவர்கள் மூலமா போய் பட்டயத்தினால சாகணும் அப்படின்னு உள்ள முறையில பேசுறாங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். யாத்ராகம 5:21 நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். அங்கேயும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் புத்திரரின் பிரபுக்கள் மோசே ஆரோனிடம், பார்வோன் கையில எங்களை கொல்றதுக்கு பட்டயத்தை கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பட்டயத்தால மடியும்படிக்கு, யாரால? அந்த கானானியர்னால, கானான் தேசத்து ஜனங்கள்னால மடியும்படிக்கும், எங்க பெண் ஜாதிகள் பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையாகும் படிக்கும், ஏன் எங்களை கர்த்தர் இங்க கொண்டு வந்தாரு? நாங்க எகிப்துக்கு போறதுதான் நல்லது, அங்க நாங்க நல்லா இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க அவர்களுடைய அடிமைத்தனத்தின் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினதுன்னு அங்க வாசிக்கிறோம். ஆனா இந்த ஜனங்கள் இப்போது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து இந்த மாதிரி பேசுறாங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புநோயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். மீன்ஸ் அந்த கானான் தேசம் ரொம்ப செழிப்புள்ள வளமான தேசம். இந்த மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரருடைய சமஸ்த ஜனங்களுக்கு சபைக்கு முன்பாக அவர்கள் கீழே முகம் குப்புற விழுந்த உடனே இந்த யோசுவாவும் காலேபும், ஏன்னா இவங்களும் அந்த 10 பேர் பிளஸ் இவங்க 2 பேர் 12 பேர் தான் அங்க சுற்றி பார்க்க சென்ற இஸ்ரவேலின் பிரபுக்கள். இவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு எல்லா சமஸ்த சபையை நோக்கி, எல்லா ஜனங்களையும் நோக்கி சொல்றாங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்து நாங்க சோதித்த தேசம் நல்ல தேசம், மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா அதுல நம்ம கொண்டு போய் சேர்ப்பார். அது பாலும் தேனும் ஓடுற தேசம். கர்த்தருக்கு இவங்க மேல பிரியமா இருந்ததுனாலதான் கர்த்தர் எகிப்துல இருந்து மீட்டு கொண்டு வந்து அவர்களை அங்க கூட்டிட்டு போறாரு. அதை இந்த ஜனங்கள் மறந்து போனாங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள்.
அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. இவங்க நல்லா சொல்றாங்க, இந்த யோசுவாவும் காலேபும். அது நல்ல தேசம். அவங்கள காத்துட்டு இருந்த நிழல் இப்ப அவங்கள விட்டு விலகி போச்சு. இப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா அந்த தேசத்த நமக்கு தருவாரு. அப்படின்னெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவா இந்த ஜனங்களோட பேசுற உடனே, இந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் மேல், இந்த யோசுவா, காலேப் மேல கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அவங்க சொன்ன உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாகவும் காணப்பட்டது. 11வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தரிடத்துல பரிந்து பேசுவதை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். கர்த்தர் வந்து பொறுக்க முடியல, அவருக்கு தாங்க முடியல. நான் எவ்வளவு அற்புத அடையாளங்களை இவர்களுக்கு காட்டியிருக்கேன், அதெல்லாம் இவங்க கண்டும் இன்னும் என்ன விசுவாசியாமல் இருக்கிறார்களே. நான் அவங்கள கொள்ளை நோயினால வாதிப்பேன்றாரு. அங்க சொல்றாரு, எகிப்தியருக்கு வரக்கூடிய எந்த ஒரு வியாதியும் உன் மேல வர பண்ணாதிருப்பேன்னு. இப்ப இவங்க முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாய் இவங்க செய்யற காரியங்களினால கர்த்தர் சொல்றாரு, கொள்ளை நோயினால வாதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போடுவேன். ஆனா மோசேய வந்து பெரிதும் பலத்ததுமான ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டு மோசேனிடத்தில் கர்த்தர் சொல்றாரு. உடனே மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள். அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. யாத்ராகமம் 32:11 இவர்கள் இந்த கன்றுக்குட்டியை செய்து நடனமாடி ஆரவாரித்து கொண்டிருந்த அந்த நேரத்துல மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? இது யாத்ராமம் 32ல அப்போ இந்த ஜனங்கள் பாவம் பண்ணி தங்களை கெடுத்து கொண்டிருந்த நேரம். அப்பவும் மோசே இதேதான் சொல்றாப்ல, கர்த்தர் அழிச்சு போடுவேன்னு சொல்றப்போ. இப்பவும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன்னு சொன்னோன்ன இந்த மோசே வந்து கர்த்தரிடத்துல சொல்றாரு, இந்த எகிப்தியர் நடுவுல இருந்து உம்முடைய வல்லமையினால இந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்துரு. இப்ப நீர் இந்த மாதிரி எல்லாம் பண்ண எகிப்தியர் இதை கேட்பாங்களே அப்படின்னு சொல்றாரு. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினித்தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள். ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொல்வீரானால், அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார், கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக் கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. அந்த ஜனங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்காங்க. எகிப்தியர் அறிஞ்சிருக்கிறாங்க. உம்முடைய வல்லமை அவர்களுக்கு தெரியும். நீர் பகல்ல மேகத்தினால வழி நடத்துறது தெரியும். இரவுல அக்னி ஸ்தம்பத்தினால வழி நடத்தினது தெரியும். அதெல்லாம் இந்த ஜனங்களுக்கும் சொல்லுவாங்க. இப்ப நம்ம போற ஜனங்களுக்கும் சொல்லுவாங்க. எல்லாரும் அதை கேட்டிருக்காங்க. இப்ப நீர் இவர்களை கொன்று போட்டா, அவர்கள் இப்படி இவருக்கு போய் அந்த கானான் தேசத்துல சேர்க்க முடியாத காரணத்தினால வனாந்திரத்துல கொன்று போட்டான்னு சொல்லுவாங்களே அப்படின்னு மோசே கர்த்தரிடத்துல கெஞ்சி கேட்கிறான், பரிந்து பேசுறான். யாத்ரா 32:12 கூட மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும்னு அங்க கூட இதே மோசே கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும், குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. இது வந்து யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர், இதெல்லாம் யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல வருது.
இப்படியெல்லாம் நீர் செய்கிறவர், நீர் சாந்தம் உள்ளவர், கிருபை உள்ளவர், அக்கிரமம், மீறுதல் எல்லாம் மன்னிக்கிறவர். இதெல்லாம் செய்கிற நீர், ஜனங்களுடைய இந்த குற்றத்தை மன்னிக்கலாமே! ஆனா குற்றமுள்ளவர்களை நீர் குற்றமற்றவர்களாக விடமாட்று. பிதாக்கள் செய்த அக்கிரமத்த பிள்ளைகளிடத்துல விசாரிக்கிறவர். எல்லாம் சொல்லிட்டு, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக அப்படின்னு சொல்றாரு. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பாருங்க, ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் பரிந்து பேசி கர்த்தர் அந்த ஜனங்களை மன்னிக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன்! பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அவர் சொல்றாரு, இதுவரை 10 முறை என்ன பரீட்சை பார்த்த யாரும் அங்க போய் சேர மாட்டாங்க. எனக்கு கோபம் உண்டாக்குனவங்களும் யாரும் அங்க போய் பார்க்க மாட்டாங்க. அத காண மாட்டாங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால், நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, காலேப்பு அவன் சந்ததியார் எல்லாம் அதை சுதந்தரிக்கும்படி செய்வேன். ஏன்னா காலேப்பு வேற ஆவிய உடையவரா இருக்கிறாரு. அவர் எல்லாமே நல்லதா சொன்னாரு. அது வளமான தேசம், மகா நல்ல தேசம். நம்ம போய் சுதந்தரித்துக் கொள்ளலான்னு பாசிட்டிவா அந்த ஜனங்களோட பேசினாரு. ஆனா, இப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த பக்கத்துல அமலேக்கியர் இருக்காங்க, கானானியர் எல்லாம் பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கன்னு சொன்னார். கொஞ்சம் நடந்து போங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. சமுத்திரத்துக்கு போற வழியா வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்க. இந்த பக்கமா போகாதீங்க. அங்க அமலேக்கியர், கானானியர் பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். கர்த்தர் இப்படி போங்க, பக்கத்துல இப்படி ஏறி போகாதுங்கன்னு சொன்னோன்னா இப்ப ஜனங்கள் முறுமுறுத்திருப்பாங்க. முறுமுறுத்தோன்னா கர்த்தருக்கு பொறுக்கல. இந்த சபையார், பொல்லாத சபையார், இவர்களை நான் எது வரைக்கும் பொறுப்பேன்? திரும்ப திரும்ப இப்படித்தானே பண்றாங்க. இவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதெல்லாம் நான் கேட்டேன்றாரு. யாத்ராமம் 16:12லயும் இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். ஆல்வேஸ் இவங்க என்னதான் கர்த்தர் இவங்களுக்கு செய்தாலும் எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்கிற ஜனங்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்ப இந்த முறுமுறுத்த ஜனங்களுக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்கிறாரு. என்ன தண்டனை கொடுக்கிறாரு? 26ல இருந்து 38 வரைக்கும். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்கச் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நீங்க செவிகள் கேட்க நான் உங்கள அந்த தேசத்துல கொண்டு சேர்ப்பேன்னு சொன்னத செய்வேன். ஆனா இப்ப நீங்க எல்லாரும் முறுமுறுக்கீங்க. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். அப்ப 20 வயசுல இருந்து அதற்கு மேற்பட்டு எண்ணப்பட்டவங்களும், அதை தவிர கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்துற எல்லாருடைய பிரேதங்களும் வனாந்தரத்துல விழும். நம்ம எண்ணாகமம், இதே எண்ணாகமம் 1வது அதிகாரம் 45, 46வது வசனங்களில் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் 6,03,550 பேரா இருந்தார்கள். சோ இவங்க எல்லாருடைய பிரேதங்களும் விழும். இதை தவிர கர்த்தர் இதற்கு கீழ வயசுள்ளவங்க, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தவங்க எல்லாருடைய பிரேதங்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை.
கர்த்தர் என்ன ஆணையிட்டார்? யாத்திராம 6:8 ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அங்க யாத்திராமத்துல சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு மோசே ஆரோன்ட்ட கர்த்தர் ப்ரிப்பேர் பண்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? காலேபும், யோசுவாவும் தவிர வேற யாரும் அங்க போமாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்கச் செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். இப்ப குழந்தைங்க, பிள்ளைங்க சின்னவங்களா இருக்கிறவங்க அதை கண்டடைவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்தில் விழும். உங்கள் பிரேதங்களோன்னா 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு அந்த தொகைக்கு உட்பட்டவர்கள் அண்ட் அதுல முறுமுறுத்திருக்கிறவர்கள் எல்லாருடைய பிரேதங்களும் இந்த வனாந்திரத்தில் விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். இவங்க ஒவ்வொரு ஆளா இந்த வனாந்திரத்திலே செத்து போறது வரைக்கும் இந்த பிள்ளைங்க 40 வருஷம் வனாந்திரத்துல திரிவாங்க. அதுக்கு பிறகுதான் கானான் தேசம் போவாங்க. யாத்திராமம் 16:35 இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவு மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். இப்படி இங்க சொல்றாரு, நீங்கள் சோரம் போன பாதகத்தை இந்த பிள்ளைங்க சுமப்பார்கள். அப்படி சுமப்பார்கள்னு சொன்னாலும் அந்த 40 வருஷமும் அவர்களை கர்த்தர் மன்னாவை கொடுத்து போஷித்து பராமரித்து வழிநடத்தி இருக்கிறார் அந்த வனாந்திரத்தில். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். ஒவ்வொரு நாளுக்கு 40 நாள் அங்க சுற்றி பார்த்தீங்க. ஸோ 40 வருஷம் நீங்க உங்க அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து நீங்க இங்க சுத்தி திரிவீங்க. இந்த வனாந்திரத்துல சுத்தி திரிவீங்கன்னு சொல்றாரு. எண்ணாம் 13:25 அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவங்க திரும்பின பின்புதான் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல்லி என்றார். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து அங்க போயிட்டு வந்தவங்க இதே 13:32 நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். இப்படி துர்ச்செய்தி கொண்டு வந்தாங்க. நம்ம அங்க போய் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகள போல இருந்தோம். நம்ம அங்க போய் திரும்பி வர முடியாது. இந்த மாதிரிலாம் ஜனங்கள வந்து கலங்க பண்ணாங்க. அப்படி அங்க போய் மோசேயினால அனுப்பப்பட்டு அங்க போய் அந்த தேசத்த குறித்து எல்லாம் பார்த்துட்டு துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். சோ அந்த 12 பேர் போனாங்க. அதுல காலேப், யோசுவா தவிர மீதி 10 பேரும் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். மீதி 10 பேரும் 12 பேர்ல 10 பேரும் செத்து போனார்கள். இனி ஒரு பயனற்ற படையெடுப்பு முயற்சி. இந்த ஜனங்கள் என்னதான் சொன்னாலும் கேட்காம திரும்பவும் இல்ல. அது எப்படி கர்த்தர் நம்ம இப்படி சுத்தி அங்க சிவந்த சமுத்திரத்தின் வழியா அந்த வனாந்தரத்துல சொல்லலாம். நம்ம இதுல பக்கத்துல தானே இருக்கு. இப்படி ஏறி அங்க போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் பண்றாங்க. மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். இப்படி கர்த்தருக்கு எல்லாரும் சாக போறாங்க. நம்ம எல்லாம் முடியாது. சின்ன பிள்ளைங்க கொள்ளையாவர்கள்ன்னு சொன்ன பிள்ளைகள் மட்டும்தான் அந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்க. காலேப் வந்து அங்க போவான். யோசுவா இப்படி எல்லாம் சொன்னோன்னே ஜனங்கள் வந்து ரொம்ப துக்கப்பட்டு துக்கிக்கிறார்கள். யாத்திரா 33 நாள்ல கூட அவங்க அந்த கன்றுக்குட்டியெல்லாம் செய்து ரொம்ப இது பண்ண பிறகு துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. உடனே துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏதாவது கேட்ட உடனே அந்த துக்கப்படுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அதை மறந்து போறாங்க. அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். இவங்க ஒருத்தர் அங்க போக போறதில்லன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க நாங்க பாவம் செய்துட்டோம். நான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இடத்துக்கு நாங்க போவோம். கண்டிப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையின் உச்சியில ஏற துணிந்தார்கள்.
மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். நீங்க ஏறி போகாதீங்க. அந்த பக்கம் சத்துருக்கள் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, அமலேக்கியர் இருக்கிறாங்க. அவங்க உங்க அழிச்சு போடுவாங்க. நீங்க ஏறி போகாதீங்க. கர்த்தர் உங்க கூட இல்ல, உங்க நடுவுல இல்ல அப்படின்னு சொன்ன பிறகும் அந்த ஜனங்கள் ஏறி போறாங்க. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றார். இந்த 13:29 கூட அமலேக்கியர் எங்க இருந்தாங்கன்னா, தென்புறமான தேசத்துல இருந்தாங்க. ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலைநாட்டில் இருந்தாங்க. கானானியர் கடல் அருகே யோர்தான் அண்டையில எல்லாம் இருந்தாங்க. சோ அந்த பள்ளத்தாக்குல அமலேக்கியர், கானானியர் எல்லாரும் இருக்கிறாங்க. அங்க போகாதீங்கன்னு சொல்றாப்ல. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். இவங்க போவாதேன்னு விலக்குனாங்க, போனாங்க. கடைசியில அந்த அமலேக்கியர், கானானியர் இவர்களை அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து துரத்தினாங்க. குறிப்புகள்: இந்த அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் கலகம் பண்ணது, மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக பரிந்து பேசின காரியங்கள், முறுமுறுத்தவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்தது, கர்த்தர் என்ன தண்டனை கொடுத்தார் என்பதும், இவர்கள் ஒரு பயனற்ற, ஒரு பிரயோஜனமில்லாத ஒரு படையெடுப்பு அந்த ஜனங்களோட எடுத்தாங்க. ஆனா இவர்கள் ஓர்மா மட்டும் துரத்தப்பட்டார்கள் என்பதை குறித்தும் பார்த்தோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து, இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யம் பெருகும்படியாக உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்வாராக. ஆமென்.